சமீபகால அரசியலிலே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நாகரிகம் தவறி நயவஞ்சகத்தோடு சுற்றித் திரியும் கூட்டத்திற்கு வில்லிவாக்கத்தில் தகுந்த பதிலடியை ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் அறுதியிட்டு உறுதியோடு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு காலத்தில் லீடர் என்று கை கட்டி கொண்டு நின்றவர் இருக்கையில் கூட அமரமாட்டேன் என்று அடம்பிடித்து முன்னால் நின்று கொண்டிருந்தவர் இன்றைக்கு எங்களது இயக்கத்திற்கு அறிவு பரிசோதனை பற்றி பேசுகிறார். உண்மைதான், அவர்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய இடம் கீழ்ப்பாக்க மனநல மருத்துவமனை என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட இயக்கம் பால்வாடி இயக்கத்திற்கு நிச்சயம் இந்த தேர்தலிலே பாடம் சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களை பொறுத்தளவில் சவாலாக நாங்கள் யாரையுமே நினைப்பதில்லை. எங்கள் இயக்கத்துடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பிலே, திராவிட மாடல் ஆட்சியின் சார்பிலே செய்யப்பட்டிருக்கின்ற சாதனைகள், ஆங்காங்கு இருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்ற நல்ல தொடர்புகள், மக்கள் பணிகள், இவைகளைத்தான் மையப்படுத்தி நாங்கள் தேர்தல் களத்திலே இருக்கின்றன தவிர பேய் பிசாசு பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்கள், பாகவாரியாக வாக்காளர்களை சரிபார்க்கின்ற பணி, அதை தொடர்ந்து இன்றைக்கு வில்லிவாக்கம் கிழக்கு பகுதியில் தேர்தல் அலுவலக திறப்பு விழா என்று தொடர் தேர்தல் களப்பணியில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தோழமை கட்சிகளும் களத்திலே கைகோர்த்து நின்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைக்கு வில்லிவாக்கம் கிழக்கு பகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தை நம்முடைய தொகுதியினுடைய செயலாளர் அன்பிற்கினிய அருமையண்ணன் வாசு முன்னிலையில் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய தம்பி வெற்றி அழகன் முன்னிலையில் இந்த பகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர் அன்பிற்கினிய நாகலிங்கம் அவர்கள் முன்னிலையில் இந்த தேர்தல் அலுவலகம் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது. இதில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் டிவி சதீஷ்குமார் அவர்களும் லதா அவர்களும் பங்கேற்று சிறப்பித்துள்ளார்கள். தோழமைக்கு இயக்கங்களை சார்ந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சர்க்கிள் தலைவர் ஐயப்பன் அவர்களும், அன்பிற்கினிய அயன்புரம் சரவணன் அவர்களும், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி அப்புன் அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பகுதி செயலாளர் டில்லிபாபு அவர்களும், தேமுதிகவுடைய பகுதி அமைப்பாளர் பிரபாகரன் அவர்களும், சிபிஐயை சார்ந்த ஏழுமலை அவர்களும், சிபிஎம்ஐ சார்ந்த மார்டின் அவர்களும், எஸ்டிபிஐ சார்ந்த பகுதி தலைவர் அன்பிற்கினிய அஜான் நஜாமுதீன் அவர்களும், ஐஎம்எம்கேவை சார்ந்த சமசூல் அவர்களும், எம்எம்கேவை சார்ந்த ஆரிப் அவர்களும் மற்றும் ஜாகிர் ஹுசேன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சார்ந்த ரகுமான் அவர்களும், அன்பிற்கினிய டில்லிபாபு மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற தனலட்சுமி சரவணன், வட்டக்கழக செயலாளர்கள் விக்னேஸ்வரன், பாஸ்கர், வேதா, தேவராஜ், அண்ணன் மனோகரன்,
பகுதி கழக நிர்வாகிகள் அன்பிற்கினிய சம்பத், அமுல் மற்றும் அறிவுடை நம்பி, எல்லா பணிகளுக்கும் உதவியாக இருக்கின்ற தம்பி சுரேஷ், அதேபோல் பகுதி கழக துணை செயலாளர் அன்பிற்கினிய வாயாடி தாம் உட்பட நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்கின்றோம். இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் 255 பாகங்கள் கொண்ட 1,59,767 வாக்காளர்களை கொண்ட பகுதி. இதில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர் சதவீதம் கூடுதலாக இருக்கின்றது. வில்லிவாக்கம் பகுதி இயக்கத்திற்கும் சரி, இயக்க ரீதியாக இருக்கின்ற கட்டமைப்பிலும் சரி, இந்த பகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தோழமைகளுக்கும் சாதகமான ஒரு சூழலில் இருப்பவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு நினைவு தெரிந்து வில்லிவாக்கம் பகுதி பிரிக்கப்பட்ட பிறகு ஒரு முறை அதிமுக வசம் இந்த தொகுதி சென்றது. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாகத்தான் இந்த வில்லிவாக்கம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் வந்தாலும் முதல் சட்டப்பேரவை தொகுதியாக ஆலோசனை கூட்டத்தையும் இங்கிருந்து தான் துவக்கினோம். அதேபோல் தேர்தல் பணிமனையும் இங்கிருந்து தான் துவக்குகிறோம். ஆகவே வெற்றியை உறுதி செய்கின்ற பணியை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் வில்லிவாக்கத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை உறுதியோடு நெஞ்சை நிமிர்த்தி சொல்வதில் தயக்கமின்றி சொல்லுகிறோம். பலர் பலவிதமான மாயமாலங்களோடு அதிகாரம் கைக்கு கிடைக்கிறதற்கு முன்பே அதிகார திமிர்த்தனத்தோடு பணம் இருக்கிறது என்பதால் எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற மமதையோடு பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பாகுபாடு காட்டாமல் தமிழுடைய மரபே வந்தாரை வரவேற்கும் தமிழகம், விருந்தோம்பலிலே சிறந்த தமிழகம், மற்றவர்களை மதிக்கின்ற தமிழகம், மாற்றாந்தோட்டத்திற்கும் மனம் உண்டு என்று கூறிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வாழ்ந்த தமிழகம். இந்த தமிழகத்திலே சமீபகால அரசியலிலே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நாகரிகம் தவறி நயவஞ்சகத்தோடு சுற்றித் திரியும் கூட்டத்திற்கு வில்லிவாக்கத்தில் தகுந்த பதிலடியை ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் அறுதியிட்டு உறுதியோடு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு காலத்தில் லீடர் என்று கை கட்டி கொண்டு நின்றவர், இருக்கையில் கூட அமரமாட்டேன் என்று அடம்பிடித்து முன்னால் நின்று கொண்டிருந்தவர் இன்றைக்கு எங்களது இயக்கத்திற்கு அறிவு பரிசோதனை பற்றி பேசுகிறார். உண்மைதான், அவர்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய இடம் கீழ்ப்பாக்க மனநல மருத்துவமனை என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 60 ஆண்டுகளை கடந்த ஒரு அரசியல் பாதையை தன்னுடைய காலில் விரலில் நகம் முளைத்த காலம் முதல் கொண்டு தமிழகத்தில் தன்னுடைய கால் படாத இடமே இல்லை என்ற அளவில் அரசியல் தீர்க்க தரிசனத்தோடு இன்று இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் தமிழகத்தில் முதன்மையான முதிர்ச்சி பெற்ற ஒரு தலைவர் உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியாவின் இரும்பு மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட எங்கள் தலைவரை, இயக்கத்தை இழிவுபடுத்துகின்றவன்
அவன் யாராக இருந்தாலும் என் தாயே தடுத்தாலும் அவனை விடமாட்டேன் என்ற கொள்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தவன் களத்திலே வீறு கொண்டு நிற்பான். எதையும் சந்திக்கின்ற ஆற்றல் படைத்தவன். முதல் தேர்தலை சந்திக்க வருகின்றவர்களுக்கு 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட இயக்கம் பால்வாடி இயக்கத்திற்கு நிச்சயம் இந்த தேர்தலிலே பாடம் சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இனி வார்த்தை அம்புகள் எதிர்முனையிலிருந்து எப்படி வருகின்றதோ அதே அளவிற்கு திருப்பி பன்மடங்கு அடிக்கின்ற வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்றது என்பதை வருகின்ற காலத்தில் களத்திலே நிரூபித்து காட்டுவோம். எது எப்படி இருந்தாலும் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவோம் என்ற உறுதியோடு இந்த தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். எங்கள் பணி தொடரும். நாங்கள் ஆற்றியிருக்கின்ற மக்கள் பணி, கழகத் தலைவர் ஆட்சியின் சார்பில் ஆற்றியிருக்கின்ற மக்கள் நல பணிகளை மக்களிடம் எடுத்துச் சொல்வோம். உறுதியாக வெல்வோம். அதிமுக கடந்து போட்டியில் இருந்தாலும் புதிதாக வரக்கூடியவர்கள் குறிப்பாக ஆதரவு இந்த தொகுதியில் போட்டியிடுவதாக தகவல் வருகிறது. எப்படி ஒரு சவாலாக நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எங்களை பொறுத்தளவில் சவாலாக நாங்கள் யாரையுமே நினைப்பதில்லை. எங்கள் இயக்கத்துடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பிலே, திராவிட மாடல் ஆட்சியின் சார்பிலே செய்யப்பட்டிருக்கின்ற சாதனைகள், ஆங்காங்கு இருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்ற நல்ல தொடர்புகள், மக்கள் பணிகள், இவைகளைத்தான் மையப்படுத்தி நாங்கள் தேர்தல் களத்திலே இருக்கின்றன தவிர பேய் பிசாசு பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. எப்போதும் இல்லாத வகையில தொடர்ந்து ஒரு போட்டியாளர்கள் மூன்றாவது அமைப்பாளர் வருவாங்க, கூட்டணி அமைச்சுட்டு வருவாங்க, புதிதாக வருவாங்க. எப்போதும் இல்லாத வகையில இது ஒரு பெரிய திம்பத்த கட்டமையோட வர்றாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் சக்தியோட நாங்கள் வர்றோம், ஒவ்வொரு வீட்லையும் நாங்கள் இருக்கோம், என்னுடைய வாக்காளர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியப்படுறாங்க? அது தேர்தல் முடிவு ஏப்ரல் 4ஆம் தேதி தான் தெரிய வரும். மக்கள் சக்தி யார் பின்னாடி இருக்கின்றது? 60 ஆண்டு கால உழைப்பிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆற்றியிருக்கின்ற இந்த 5 ஆண்டு மக்கள் நல பணிகளுக்கு மக்கள் சக்தி யார் பின்னால் இருக்கின்றது என்பதை அந்த தேர்தல் நிரூபிக்கும். கூவி கூவி அழைத்தும் கூட ஒரு கூட்டணியும் கூட சேரவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஒரு தீர்க்க தரிசனமானவர், தொலைநோக்கு பார்வை கொண்டவர், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் என்பது கூட்டணியை அவர் முறைப்படுத்துவது, கூட்டணியை அரவணைப்பதிலிருந்தே தெரிகிறது. உண்மையான மக்கள் சக்தி, மக்கள் முதல்வர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பின்னால் தான் இருக்கின்றது. பேச்சுடைய சாராம்சத்தை பார்க்கும்போது பிரதான எதிர்கட்சியை தவிர்த்து மூன்றாவது அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தொடர்ந்து விமர்சனம் செய்து பேசும்போது எதிரணியை நீங்க தீர்மானிச்சது போல இருக்கும். அங்குதான் தவறு செய்கிறீர்கள். அரசியல் நாகரிகத்தோடு செல்பவர்களை நாங்கள் விமர்சிப்பதில்லை. அரசியல் அதிலிருந்து பிறண்டு போகின்ற பொழுது அவர்களுடைய பேச்சுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் நாங்கள் ஏதோ அவர்களுக்கு அஞ்சி நடுங்குவது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். எங்களை பொறுத்தளவில் களத்தில் அவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் சரிநிகரானவர்களே கிடையாது. என்னை போன்றவர்களுக்கு 45 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் உள்ளவர், எங்களுடைய தலைவருக்கு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் உள்ளவர். இந்த கத்துக்குட்டிகள் பேசி திரிவதற்கு ஏதாவது ஒரு வகையில் இல்லை என்ற மறுப்பு கூறுவது எங்களுடைய கடமை என்பதால் அதை சொல்லுகிறோமே தவிர களத்திலே கண்ணு கட்டிய தூரம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற சக்தி எந்த கட்சிக்கும் இல்லை. 2026 தேர்தலில் திமுக தான் போட்டின்னு சொல்றாங்க. திமுகவுக்கு எந்த கட்சி? பழுத்த மரம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இதிலிருந்து தெரிகிறது. தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் போட்டி யாரோடு என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம்தான் இன்றைக்கு பூத்து குலுங்குகின்ற பூஞ்சோலையாக, காய்த்து கனிந்திருக்கின்ற கனிகளாக, அனைவர் கண்ணிலும் பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு இயக்கத்தை தான் போட்டிக்கு அழைத்தால் அடுத்தடுத்த இடங்களாவது கிடைக்குமே என்பதால் கூறுகின்ற வார்த்தைகள் இது. சாங்கதான்
பார்க்கும்போதே தெரியவில்லையா? இன்னும் ஒரு சில கட்சிகளுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் பெருத்த நம்பிக்கையோடு இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, மாண்புமிகு தமிழக முதல்வர் 2017 அமைத்த இந்த கூட்டணி தொடர்ந்து ஒருமித்து ஒரே கப்பலில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இது உறுதியான கூட்டணி, இது எஃகு கூட்டணி, யாரும் தாக்கி தகர்த்தெறிய முடியாத வலுவுள்ள கூட்டணி. இந்த கூட்டணி களத்திலே நிற்கும். 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெல்லும். தொடர்ந்து சென்னையில பிரதானமாக சென்னை முழுவதுமே இருக்கக்கூடிய தொகுதியில திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. 2011 வெற்றி பெறுகிறது. இந்த முறை அந்த அளவுக்கு 100% வெற்றி பெறுமா? சென்னை மாவட்டம் முழுவதும் சென்னையை ஒட்டியுள்ள 22 தொகுதிகள், கடந்த முறை எப்படி 22 தொகுதிகளையும் கைப்பற்றினோமோ அதேபோல் இந்த முறையும் கைப்பற்றுவோம். அதில் கூடுதல் செய்தி என்னவென்றால், கடந்த முறை வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை கூடுதல் வாக்கு சதவீதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும். சப்ஜெக்ட் வந்துச்சு. சரி.